அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு இன்று இதை செய்யுங்கள், பல கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் மேசராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன, இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் பிரதோஷத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி மகா பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதுவே திரியோதசி திதி சனிக்கிழமையில் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் மேலும் சிறப்படைகிறது. பிரதோஷ காலமாக மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். வசதி படைத்தவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தினமும் மாலை 3 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். திரியோதசி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பிறகே உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று. இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3:45 நாளிகையும் பின் 3:45 நாளிகையும் உள்ள பிரதோஷ காலத்திற்கு சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படக்கூடிய விரதமாக இருக்கிறது. இந்த பிரதோஷம் அன்று என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ காலமான 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் முருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம ஓதி வழிபட வேண்டும். இந்த பிரதோஷ நேரம் எப்போது என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திலும் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தந்து அருள் செய்வதாக ஐதீகம். சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷமாகினதென்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தேய்பிறை பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தசி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம். அதே போல தேய்பிறையில் வரும் சஷ்டியிலும் விரதம் இருக்கிறோம். தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நாள் என்கின்றோம். இந்த பிரதோஷம் எந்த திதியில் வரும் என்று பார்க்கும்போது மாத பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும். கிருஷ்ணாபட்சம் என்ற தேய்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியை மாத பிரதோஷமாகும். இந்த திதியில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலன்களை தரும். ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்கும். இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அது மட்டுமில்லாமல் சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக மிக முக்கிய இடம் பிடிப்பது இந்த பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும்
தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். சாதாரண பிரதோஷ வேளைகள் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என கூறுகிறார்கள். எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து வித செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடலாம்.